மனுஷன் எதையாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலான்னு பார்த்தா இந்த இந்தியா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்படி பாகிஸ்தான் புலம்புற மாதிரி தான் நம்ம இந்தியா இந்தோனேசியா அதிபரை வச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு பெருத்த அவமானத்தை தேடி கொடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜனவரி 26ஆம் தேதி நம்ம குடியரசு தின விழா செலிப்ரேட் பண்ண போகிறோம். வருஷம் நம்ம ரிபப்ளிக் டே அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம அண்டை நாடுகள் யாரையாவது ஒரு நாட்டோட தலைவரை கூப்பிட்டு அந்த ரிபப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம இன்வைட் பண்ணுவோம். அந்த வகையில் நம்ம இந்த வருஷத்துக்கான ரிபப்ளிக் டே சீஃப் கெஸ்ட்டாக இந்தோனேசியா பிரசிடெண்ட்டை தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இந்தோனேசியா பிரசிடெண்ட்டான பிரபாவோ சுபியாண்டா தான் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, இந்த இந்தோனேசியா பிரசிடெண்ட்டு இந்தியாவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே பாகிஸ்தானுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தோனேசியா பிரசிடெண்ட்டை ஒரு தடவை நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்தோனேசியா பிரசிடெண்ட் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, போகிறதான் போகிறோம், இந்தியா பக்கத்தில் தானே பாகிஸ்தான் இருக்குது, போய் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கே பாகிஸ்தானுக்கு கிளம்பி போய் பாகிஸ்தான் பிரதமரையும் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு இது மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காரு. இதை கேட்டவுடனே நமக்கு செம அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்னப்பா இது, நம்ம நாட்டு ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி இவர் வராரு, இங்கேருந்து திரும்ப அன்னைக்கே பாகிஸ்தானுக்கு போனால் அது எப்படி நல்லா இருக்கும்? இந்த பாகிஸ்தான்காரங்க வேற சும்மா இருப்பாங்களா? இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் காஷ்மீர் விஷயத்தில் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்னு அன்னைக்கே தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இது இந்தியாவுக்கு ஆபத்து அமையுமா இல்லையா? இதனால் நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறோமோ தெரியாது, இந்தோனேசியா பிரசிடெண்ட்டு இந்த விசிட் அப்போ நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் வரணும், பாகிஸ்தானுக்கு போகவே கூடாது அப்படின்னு இது மாதிரி நம்ம ஒரு பெரிய பிளான் போட்டோங்க. இதனால நம்ம இந்தியா தரப்பில் இந்தோனேஷியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். எப்பா, நீங்கள் ரிபப்ளிக் டேக்கு வரீங்க, அப்போ எங்கள் நாட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு போங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு பாகிஸ்தானுக்கும் போனீங்க அப்படின்னா இது நல்லா இருக்காது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்கு. நீங்கள் வேணால் இப்போ இன்னொரு தடவை வேணால் பாகிஸ்தானுக்கு போய்க்கோங்கன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணோம். ஆனால் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இந்தோனேசியா தரப்பில் எந்த விதமான ஆன்சரும் இல்லாமல் வந்துருந்துச்சுங்க. இதை வச்சு ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே போச்சு இந்தோனேசியா இந்தியா அசிங்கப்படுத்திட்டாங்க பாருங்கள், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போக போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு இப்போ என்ன நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இந்தோனேசியா பிரசிடெண்ட் பாகிஸ்தானோட விசிட்டே கேன்சல் பண்ணிட்டாருங்க. இப்போ இவர் இந்தியாவுக்கு மட்டும்தான் வரப்போகிறாரு. இந்தியாவுக்கு ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்படி பாகிஸ்தானுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாரு, இப்போ அதுக்கு பதிலாக இந்தியாவில் இருந்து மலேசியாவுக்கு கிளம்பி போக போகிறாராம். இப்போ இந்த ஒரு செய்கை தான் தரமான சம்பவமாக பார்க்கப்படுது. நம்ம இந்தியா எப்படி இந்த விஷயத்தில் தலையிட்டு பாகிஸ்தானோட விசிட்டையே கேன்சல் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? உண்மையிலே இவர் மட்டும் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தானை கையிலே பிடிக்க முடியாது. பார்த்தீங்களா, இந்தோனேஷியா எங்கள் நாட்டுக்கு வந்துட்டாங்க, உங்கள் நாட்டு ரிபப்ளிக் டே அன்னைக்கு பாதிலே கிளம்பி வந்துட்டாங்கன்னு இப்படி இஷ்டத்துக்கு பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம இடம் கொடுக்காம இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தில் பாகிஸ்தானை நினச்சாதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தோனேசியா பிரசிடெண்ட் வராருன்னு சொன்னோடனே பாகிஸ்தான் தடா புடாலாம் ஏற்பாடுகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோவே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்த நாட்டில் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தால் கூட இதெல்லாம் வெளியவே தெரியக்கூடாது, இவர் வராருல, இவருக்கு எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இதுக்காண்டி ஒரு தனி கமிட்டி அமைச்சு அவரை ப்ராப்பராக வரவேற்கணும், அவருக்கு ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கணும்னு இது மாதிரி மிகப்பெரிய பிளானெல்லாம் போட்டாங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்குற மாதிரி இப்போ இந்தோனேசியா பிரசிடெண்ட் என்ன சொல்லிட்டாரு, நான்லாம் உங்கள் நாட்டுக்கு இப்போ வரலப்பா, நான் இன்னொரு தடவை வரேன், நான் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சங்கடமாக வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நடக்கிற அவமானம் இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. 2010 கூட அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக பாரக் ஒபாமா இருந்தார். அப்போ அவர் முதல் முறையாக இந்தியாவுக்கு பயணம் வந்தார். அப்போ என்ன பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்தியாவுக்கு அந்த இந்தியா பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே பாகிஸ்தானுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் என்ன சொல்லிட்டோம், எப்பா இப்படிலாம் போகக்கூடாது, இந்தியாவுக்கு
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒபாமா என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டாருங்க. திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு 2011 தான் இந்தியாவுக்கும் வந்துட்டு திரும்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போனார். அதுக்கப்புறம் இவ்வளோவே சவுதி அரேபியா க்ரோன் பிரின்ஸ் கூட இது மாதிரி தாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அவமானத்தை வந்து தேடி கொடுத்தாரு. 2023 என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியா தான் வந்து G20 சமிட் வந்து நடத்தினோம். இந்த ஒரு சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி உலகத் தலைவர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க. இதில் வந்து சவுதி அரேபியாவோட க்ரோன் பிரின்ஸும் வந்து வந்தார். ஆனால் இவர் என்ன பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பயணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் G20 சமிட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டு எங்கள் நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் நாட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் போங்க அப்படின்னு இது மாதிரி நம்ம சவுதி அரேபியா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா நம்மளோட ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு பாகிஸ்தானோட விசிட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தாங்க திரும்ப பாகிஸ்தானுக்கு வந்து போனாங்க. அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாக வந்து இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் எங்களுக்கு இருக்காங்க, எதுனாலும் எங்களுக்கு அவங்க பார்த்துப்பாங்கன்னு மாறத்தட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட சவுதி அரேபியாவே பாகிஸ்தானை புறந்தள்ளிட்டு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயந்தான் தரமான சம்பவமாக வந்து பார்க்கப்படுச்சு. 2023 மட்டும் இந்த மாதிரி நடக்கலைங்க. 2019 இதே மாதிரி சவுதி அரேபியா க்ரோன் பிரின்ஸு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு கிளம்பி போகிறதா வந்து இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் இந்த புல்வாமா சம்பவம்லாம் நடந்தனால நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா க்ரோன் பிரின்ஸு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போகாமலாம் இருக்க முடியாது, நான் வேணால் 2 நாள் பயணத்தை 1 நாள் பயணமாக வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு 1 நாள் பயணமாக குறைச்சிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு வந்து போயிட்டு வந்தார். ஸோ இது மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்தில் டிப்ளமேட்டிக்காக செயல்பட்டு பாகிஸ்தானுக்கு பெருத்த அவமானத்தை வந்து தேடி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வரிசையில் இந்தோனேசியாவோட அதிபரை வச்சும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அவமானம் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே சரிப்பா இந்தியா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இந்தோனேஷியா பாகிஸ்தானோட விசிட்டை ஏன் வந்து கேன்சல் பண்ணணும், போயிட்டு வந்திருக்கலாமே, இந்தோனேஷியாவுக்கு அப்படியே நம்ம இந்தியா பண்ணுறோம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இதில் தாங்க விஷயமே இருக்குது. நம்ம இந்தியா இந்தோனேசியா உறவுகள் அப்படின்றது இப்போ ரொம்ப சுமூகமாக வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோவே நம்ம இந்தியா வந்து இந்தோனேசியாவுக்கு நிறைய உதவிகளை வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்தோனேசியா நம்ம இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து வாங்கிக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு $450 மில்லியன் வந்து கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இந்தியா அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தோனேசியாவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிலிப்பைன்ஸ்க்கு பிரம்மோஸ் மிசைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்குள்ளே இருக்கிற நாடுகளுக்கும் சீனாவுக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இதனால அந்த நாடுகள் சீனா கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி பலவிதமான ஆயுதங்களை வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த நாடுகள் கூட நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்காம தான் ஒரு கட்டத்தில் சீனா கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஏஷியன் நேஷன்ஸை தப்பாக பயன்படுத்திக்க பார்க்குறாங்க, செஸ் காயின்ஸ் மாதிரி பயன்படுத்திக்க பார்க்குறாங்கன்னு இவ்வளோ தூரம்லாம் வந்து விமர்சனம் வச்சாங்க. ஆனால் என்ன தான் விமர்சனம் வச்சாலும் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்தோனேசியா பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரும்போது நிறைய முக்கியமான மீட்டிங்ஸ் வந்து போகும், நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிபப்ளிக் டே விசிட்டில் வந்து என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.